ஹalleluya. பொழுது விடிஞ்சிருச்சுங்க. குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிப்பதற்கு, உமக்காக வாழ்வதற்கு, உம்முடைய சாட்சிகளாக வாழ்வதற்கு உம் கிருபைக்காக வேண்டிக் கொள்ள, இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிம்மதியா தூங்குனீங்களா? கடந்திரவு கலக்க தூக்கமா ஒரு மாதிரியா இருந்துச்சுன்றீங்களா? தூக்கம் போதலங்கன்னு சொல்றீங்களா? தூக்கத்துல கூட நிம்மதி இல்லைன்னு சொல்றீங்களா? தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்க. தேவனுடைய எண்ணங்கள், அவருடைய ஆலோசனைகள், அவருடைய தரிசனங்கள், அவருடைய திட்டங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமாங்க, கனவுகள் மூலமும் தேவன் அன்றைக்கும் இன்றைக்கும் பேசுகிறாரு. பட் உங்களுக்கு வர கனவெல்லாம் தேவனிடத்துல இருந்து நினைச்சா அது புத்தியினம். அநேக வேலையினாலே சொப்பனம் பிறக்கும்னு வசனத்துல இருக்கு. ஏதாவது யோசிச்சுட்டே இருந்தா அதுவே கனவுல வர்றது சாதாரணம். ஆனா தேவனின் காரியங்களை குறித்து தேவனிடத்துல சுத்த இருதயத்தோடு நம்ம இருதயத்தை தேவனுக்கு வெறுமையாய் ஒப்பு கொடுத்தா தன் எண்ணங்களால நம்மை நிரப்புவாரு. உங்க எல்லாருக்கும் சாலமோன் தெரியும்ல? தாவீதின் குமாரரில் ஒருவன். பெத்சேபால் தாவீதுக்கு பிறந்த குமாரன். தேவன் தெரிந்து கொண்டவன், தேவன் ஏற்படுத்தி கொண்டவன். தாவீதுக்கு பிறகு தன் ஸ்தானத்தில் ராஜாவாய் நியமிக்கும்படியாக விருப்பப்பட்டவன். நீங்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் 5ஆம் வசனத்தில், கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் அவனோடு சொன்னார். நல்லா இருக்குல்ல? தேவன் சொப்பனத்திலே சாலமோனுக்கு தரிசனமாகி, உனக்கு எது பிரியமோ, நான் எது கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை கேளு என்கிறார். ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகி என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்பீங்க? என்னங்க யோசிச்சு சொல்றேன்னு சொல்வீங்களா? அல்லது வாய்க்கு வந்தது கடகடன்னு கேட்பீங்களா? யாரோ ஒருவன் நான் தொடுறதெல்லாம் தங்கமாகணும்னு கேட்டானாங்க. தொடுவதெல்லாம் தங்கமாவது தொடங்கிவிட்டது. பசி எடுக்குது, சாப்பிடலான்னு பிளேட்ல கையை வைத்து சோறை கையில் எடுத்தால் அதுவும் கூட தங்கமாயிடுச்சுங்க. அதை வாயில வைத்தா சாப்பிட முடியுமா இல்ல விழுங்கதான் முடியுமாங்க? தங்கத்தை சாப்பிடுவாங்களா என்ன? நம்ம புத்தியினமா இப்படி ஏதாவது கேட்போங்க. நமக்கு தேவையானது இந்த உலக சம்பந்தப்பட்ட ஐஸ்வர்யம் அல்ல, உலக சம்பந்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் அல்ல, உலக சம்பந்தப்பட்ட வாகனங்கள், பொருட்கள் அல்ல. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் நினைச்சா அதை மிஞ்சிய புத்தியினம் இல்லைங்க. அதெல்லாம் வேணும்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கலாம். நம்ம சம்பாதிக்க முடியாதது, நம்ம பெற முடியாதது எத்தனையோ இருக்கு. தேவன் மட்டுமே கொடுக்கக்கூடியது இன்னும் எத்தனையோ இருக்கு. ஆண்டவர் பார்த்தபோது, அவர் கேட்டபோது, ஆண்டவரை கேட்கும்போது, அவர் காணப்படாத போதும். என்னங்க இப்ப ஆண்டவரை பார்க்கணும்னு அடிக்கடி சொல்ல தேவையில்ல. அவர் தொடுதல் நமக்கு தெரியும். ஆவியின் சொரூபியாகிய ஆண்டவர் நம் நடுவில் வாழ்கிறாரு. காற்று நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதனுடைய தொடுதல் நமக்கு தெரியும்ல. அது போல தேவ சமூகத்தை உணர முடியுங்க. நீங்க ஜெபத்தில் இருக்கும்போது ஆவியானவரின் தொடுதல் உங்களுக்கு தெரியுங்க. தேவனிடத்துல நாம ஒன்றை கேட்கும்போது, ஏனென்றால் ஆண்டவர் சொன்னது, அடிக்கடி அவர் சொன்னது புதிய ஏற்பாட்டிலே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், என் நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பேன். ஆகவே ஏதோ ஒன்று கேட்கிறாங்க, அப்புறம் கொடுக்கலன்னு அவங்களே சொல்றாங்க. கேட்க வேண்டியதை கேட்க கற்றுக்கொள்ளணும். சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, உன்னை ராஜாவாக்க போகிறேன், உனக்கு என்ன வேண்டும் என்று அவர் கேட்டால், ஐயா இத்தனை பேர் இருக்கிற இந்த இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை ஆள்வதற்கு எனக்கு ஞானம் வேண்டும், ஞானமும் விவேகமும் உள்ள இருதயம் வேண்டும். அந்த விருப்பம் தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருந்தது. நாம கேட்பது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், அல்லது தேவனுக்கு பிரியமானதையே நம்ம விரும்ப வேண்டும். நாம அநேக முறை தேவனுக்கு விருப்பம் இல்லாததை கேட்போங்க. தேவனுக்கு அருவருப்பானதை கேட்டுக்கொண்டு இருப்போம்.
தேவனுடைய விஷயங்கள் இல்லாமல் உலக விஷயங்களை கேட்டுக்கொண்டிருப்போம். ஆண்டவரே, உங்க ஞானம் எனக்கு வேண்டும் என்று எப்பயாவது கேட்டீங்களா? யாக்கோபு நிருபத்தில் அவர் சொல்கிறார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனானால் என்னை கேட்க வேண்டும். கேட்கிறவனுக்கு அவர் தாராளமாக கொடுப்பார். என்னங்க, யார் கேட்டாலும் தாராளமாக கொடுப்பாரு. உங்க ஞானம் இவ்வளவுதான், எம்ஏ ஞானம் அல்லது PhD ஞானம்ங்க. இதெல்லாம் ஞானம் கிடையாதுங்க, இதெல்லாம் நாலேஜ். நாலேஜ் என்றால் you'll be knowing about many things. அநேக விஷயங்களை அறிந்து கொள்வது நாலேஜ், அறிவு. ஞானம் பரிசுத்தமானது, மேலிருந்து வருவது, நேரத்துக்கேற்றபடி பதில் கொடுக்கக்கூடியது, எது நல்லது எது கெட்டதென்று அறிகிற பகுத்தறிவு ஞானம், எது எப்பொழுது வேண்டும் எது எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிகிற தேவ ஞானம். அந்த ஞானம் இன்றைக்கு அநேகருக்கு இல்லைங்க. ஞானம் கொடுத்தா நான் என்ன செய்யறதுன்னு சொல்றீங்களா? ஞானம் உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டி கொள்ளுகிறாள். அந்த பொண்ணுக்கு MA டிகிரிஸ் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, சொத்து பத்துக்கள் அவங்க கொண்டு வராவிட்டாலும் பரவாயில்ல. ஞானமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டி கொள்ளுவாள். தன் பிள்ளைகளை தேவ பயத்துல வளர்ப்பாங்க. தன் கணவரின் சம்பாத்தியத்தை சரியா பயன்படுத்தி கொண்டு அவங்க மீறும்படியா பார்த்து கொள்ளுவாங்க. 31 நீதிமொழிகள் 31 வாசிங்க. ஞானமுள்ள ஸ்திரீ எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிய வருங்க. புருஷன் ஞானத்தோடு தன் மனைவி இடத்துல நடந்துக்கணும்னு வேதத்துல இருக்கு. புருஷனுக்கு தேவையானதெல்லாம் வேலை, உத்தியோகம், புருஷ லட்சணம் என்பாங்க. நல்ல வேலை செய்கிற புருஷன் வேணும்னு நினைக்கிறாங்க தவிர, புருஷன் ஞானமுள்ளவனா? ஞானமுள்ளவன் கெட்டவைகளை அருவருப்பான். ஸ்மோக்கிங் பண்றவங்க, ட்ரிங்கிங் பண்றவங்க, கேம்பிளிங் பண்றவங்க புத்தி இல்லாதவங்க. அவங்க தங்களுக்கு தாங்கள் தீங்கு செய்கிறாங்க. ஞானமுள்ளவன் தீமைகளுக்கு தூரமாக இருப்பான். அப்படிப்பட்டவன் சம்பாதிப்பது கொஞ்சமா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். எஸ், ஞானம் வேண்டும் கணவன் மனைவிக்கு. ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். என்னங்க, வாலிபருக்கு ஞானம் இல்ல, புத்தியற்றவங்களா இருக்கிறாங்க. என்ன பெற்ற பெற்றோராச்சு என்ற பொது அறிவு கூட இல்லாதவங்களாக பெற்றோர்கிட்ட 12-13 இயர்ஸ் வர்றதுக்குள்ள நடந்துக்கிறாங்க பாருங்க. எத்தனை பெற்றோர் இன்றைக்கு 13-14 ஆகிறதுக்குள்ள என் பிள்ளைங்க முரட்டாட்டம் பண்ணுகிறாங்க, கீழ்ப்படிய மாற்றாங்க, தீய பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னு வேதனைப்படுறாங்க தெரியுமா? பிள்ளைகளை ஞானத்தோடு வளர்க்கும்படி தெய்வ சமூகத்தில் அவர்களுக்கு ஜெபம் கற்றுக் கொடுங்க. ஞானம் இருந்தா போதுங்க, எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும். சாலமோனின் தாய் பெத்செபால் மனம் திரும்பினாங்க அவங்க தவறுக்காக. பிள்ளை மரித்த போது, அக்கிரமமாய் கர்ப்பவதியாகி பிள்ளை இழந்த போது அவங்க மனம் திரும்பினாங்க. இன்னொரு பிள்ளைய கொடுங்கப்பா, உமக்காக வளர்ப்பேன்னு உடன்படிக்கை செய்தாங்களோ என்னமோ. சின்ன வயதிலேயே இந்த சாலமோனுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தாங்க. தேவ பயத்துல அந்த பிள்ளையை வளர்த்ததுனால இன்னும் சிறு பிள்ளையா இருக்கும்போது தேவன் அவனை சந்தித்தார். ஞானம் வேண்டும் என்று இவன் கேட்டான். நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களா? இன்றைக்கு உபவாச ஜெபம் இருக்கு. வெள்ளிக்கிழமையில இன்றைக்கு சபைக்கு போறீங்களா? உபவாச கூட்டத்தில் எங்களுக்கு எவ்வளவு ஜெப விண்ணப்பங்கள் வருதோ அதெல்லாம் வைத்து ஜெபிக்கும் போது சில முறை எனக்கே புரிவதே இல்லை. இவ்வளவு விதமான வியாதி நோய்களுக்காக ஜெபிக்கிறோம் தவிர, ஒருவராகிலும் எனக்கு ஞானம் வேண்டும் ஐயா, எங்களுக்காக ஜெபிங்கன்னு கேட்க மாட்டாங்களே. அதிக சம்பளம் வேணும்னு கேட்பாங்க. எவ்வளவு சம்பளம் வந்தாலும் ஞானம் இல்லாவிட்டா அந்த வீட்டுல எப்பவுமே கடன் தானங்க. எத்தனை முறை சுகப்படுத்தினாலும் நீங்க ஞானமா உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் நீங்க காத்து கொள்ளாவிட்டா திரும்பவும் நோய் தானங்க வரும். ஞானத்துக்காக கேளுங்க, எல்லாமே கிடைக்கும். சாலமோன் ஞானத்துக்காக கேட்டா ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம், ராஜாக்களின் முதல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ இப்படி வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு பின்பு எழும்புவதும் இல்லை. ஏதோ கொஞ்சம் ஞானம் கேட்டார், ஆனா இவரு உனக்கு மிஞ்சினவன் இல்லாத அளவுக்கு உனக்கு ஞானத்தை கொடுக்கிறேன். உனக்கு முன்பு யாரும் இல்லை இவ்வளவு ஞானம் இருக்கிறவங்க, பின்னும் யாரும் இல்லாத அளவுக்கு ஞானத்தை கொடுக்கிறேன். நீ இவ்வளவு கேட்ட ஞானம் நான் அவ்வளவு கொடுக்கிறேன். பா, எவ்வளவு நல்ல தேவனுங்க. நம்ம கொஞ்சம் கேட்ட அதிகமா கொடுக்கிறவர், நம்ம கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கொடுக்கிறவர். வேற என்ன சொல்றாரு பாருங்க.
13ஆம் வசனத்தில், இதுவுமன்றி நீ ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுக்கும்படி நீ கேட்காவிட்டாலும் நான் அதையும் கூட உனக்கு கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறாரா? ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் நீ கேட்காவிட்டா கூட நான் கொடுக்கிறேன். என் நீதியையும் ராஜ்யத்தையும் முதலில் தேடுங்க, அப்பொழுது இதெல்லாம் கூட கொடுப்பேன் என்றார். கேட்க வேண்டியதை ஆண்டவரை கேட்டா, கேட்காவிட்டாலும் கூட அதனோடு கூட எல்லாமே கொடுக்க, நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் விட அதிகமாய் கொடுப்பதற்கு அன்றைக்கு மட்டுமில்ல இன்றைக்கும் ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்களுக்கு விசுவாசம் இருந்தா, மனுஷரை கேட்பதல்ல தேவனை கேட்டால், நீ ஏதோ படித்து அறிந்து கொள்ளலான்னு ஏதோ நீ பெரிய பெரிய படிப்புகள் படித்தா ஞானம் வரும் என்று நினைத்து நான் ரொம்ப அறிவாளி என்று நீங்க யுக்திகளோடு தந்திரங்களோடு வாழ நினைத்தா அது புத்தியீனமா இருக்கும். ஞானம் என்பது யுக்தி இல்லாதது, மோசம் இல்லாதது, அதிக அறிவு கிடையாது, பரிசுத்தமானது, புனிதமானது, உடனே கீழ்ப்படிவது, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை கொண்டது. அது மேலிருந்து வரும் ஞானம், தேவன் தரும் ஞானம். கேட்டீங்களா? நீங்க எப்பயாவது கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எங்க பையன் பாஸ் ஆகணும்னு என்று சொல்றீங்களே தவிர, பரீட்சையில இன்றைக்கு பாஸ் ஆனா அடுத்த வருஷம் திரும்ப ஞானமுள்ள மகன் தான் படித்ததை நினைவுல வைத்திருப்பான், நினைவில் இருப்பதை சரியா எழுதுவான், தான் படித்த கேள்விகளை புரிந்து கொள்ளுவான், அதற்கேற்ற பதில்களை அவன் சரியா எழுதுவான், முதல் நிலையில தேர்ச்சி பெறுவான். இன்றைக்கு பிள்ளைங்க மட்டுமில்ல, பெரியவங்க கூட எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கல்ல, சிவில்ஸ் ப்ரிப்பேர் ஆகிறேன் என்கிறாங்க, இன்னும் ஃபர்தரா கோர்சஸ் படிக்கிறோம் என்கிறாங்க, ப்ரமோஷனுக்காக முயற்சிக்கிறோம் என்கிறாங்க. தேவன் ஞானத்தை பெறுங்க, எல்லா விஷயத்திலும் தேர்ச்சி பெறுவீங்க, தலையா இருப்பீங்க தவிர பாலாக வைக்க மாட்டார். ஆனா ஒரு விஷயம் சொன்னார் அங்க பாருங்க, திருப்பிக் கொள்ளுங்க. யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரத்திலே ஒரு முறை இந்த வசனத்தையும் கூட பார்ப்போம். யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அவர் யாரையும் கடிந்து கொள்ளாமல் யாவருக்கும் தாராளமாய் கொடுப்பார். ஒரு சாலமோனுக்கு மட்டும் இல்ல, இன்னொருத்தருக்கு மட்டுமில்ல, எல்லாருக்கும் தாராளமாய், அன்லிமிட்டெட். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். நாங்க கேட்கிறோம் ஆனா கிடைக்கலன்னு யாராவது சொல்றாங்கன்னா அவங்க தவறுதான் தவிர தேவனுடைய தவறு இல்ல, தேவனால செய்ய முடியாம இல்லைங்க. பாருங்க, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதை ஆகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். சந்தேகப்படுகிறவன் அலைகளாலே அடிக்கப்படுகிற கடல்னா பாருங்க, கடலை நீங்க எப்பவுமே கவனிச்சா கடகட கடகடன்னு வந்துவிடும் முன்னுக்கு, பாப்பா என்பதுக்குள்ள கடகட கடன்னு பின்னுக்கு உள்ள போயிடும். என்னங்க கொஞ்ச நேரம் ஆண்டவரேன்னு திரும்ப இது முடியுமா, கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரோ என்கிற இரு மனம் உள்ளவங்களா நீங்க கேட்கும் போது உங்களுக்கு கிடைக்காது. ஒரு மனதோடு ஒரே விசுவாசத்தோடு என் தேவனை கேட்டேன், அவர் செய்வார் என்று நம்பினால் இனி சந்தேகமே இல்லாம there is no need of proof. எனக்கு ஒரு நிரூபணத்தை காண்பீங்கன்னு கேட்க அவசியமே இல்லை. அவரை கேட்டவர்கள் திரும்ப சந்தேகப்பட மாட்டாங்க. கேளுங்க ஞானத்துக்காக. நீங்க தாயானாலும் தகப்பனா இருந்தாலும், ஒரு வாலிபனா இருந்தாலும், ஒரு கணவனாய், ஒரு மனைவியாய், ஒரு மாணவனாய் இந்த உலகத்துல வாழ நமக்கு ஞானம் வேண்டும். ஞானமற்றவங்க நடுவுல ஞானத்தோடு நம்ம நடந்து கொண்டு இந்த உலகத்தின் கரை நம்மை தொடாதபடிக்கு இருக்கணும்னா தேவ ஞானத்தோடு நாம நிரப்பப்படணும். நம்ம ஆண்டவருக்கு ஞானம் என்று பெயர். அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பெயர், அவர் ஞானம். ஞானம் வீதியில கூப்பிடுகிறது, வாங்க என்னிடத்தில் வாங்க, நான் உங்களை ஞானம் உள்ளவர்களாக்குவேன், உங்களை சமாதானம் உள்ளவர்களாக செய்வேன் என்று ஆண்டவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறாரு. நீர் எனக்கு வேண்டும், உங்க ஞானம் எனக்கு வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் கேட்போமா? ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, எத்தனையோ கேட்டு எதையோ பெற வேண்டும் என்று நாங்க எங்கள் ஜெபத்திலே பெரிய லிஸ்ட் வைத்து உம்மை கேட்கிறோமே தவிர, ஞானத்தை நாங்கள் கேட்டால் அதனோடே கூட
எல்லாவற்றையும் நீர் கொடுப்பீர் என்று விசுவாசத்தை கொண்டு ஞானமுள்ளவர்களாய் வாழ்வதற்கு புத்தியீனமான பாவத்தின் நிலைமையை விட்டுவிட்டு தேவ ஞானத்தால நிரப்பப்பட்டு தேவ பயத்தால நிரம்பி இந்த உலகத்தில் பரிசுத்தராய் வாழ்வதற்கு ஒவ்வொரு சோதனையும் ஜெயிப்பதற்கு நாங்கள் முழங்கால் போடும் போதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. நன்மை தீமை எது உன்னதமானதோ எது அருவருப்பானதோ அறிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிகிற ஞானத்தை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க கீழ் ஸ்கிரீன்ல இருக்கிற 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் கூட ஜெபிங்க. நான் சொன்னேன் இல்லையா, நீங்க கேட்டீங்க இல்லையா? எத்தனை பாரங்கள் இருந்தாலும் அந்த பாரங்களை எல்லாம் நமக்கு தீர்க்க நமக்கு தேவையானது மிக முக்கியமானது ஞானம். ஞானத்துக்காக ஆண்டவரை கேட்போம். எல்லா விஷயத்திலையும் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்க இருக்கிறேன். நீங்களும் மறக்காம பாருங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. இயேசு ரட்சகரே கோடான ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியே. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் டிசம்பர் 4ஆம் தேதி திரும்ப உங்களுடைய பெங்களூருக்கு வருகிறோம். மதியம் 2 வரை, மாலை 6 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே ஏற்பாடு செய்கிறோம். வர முடியறவங்க எல்லாரும் வந்து கூடுமானால் 2 செஷன்ஸ்க்கும் வந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோம். நீங்க பெங்களூருவை சுற்றி அநேக இடங்கள்ல இருந்து வருகிறீங்க. நீங்க மதியான செஷனுக்கு பங்கு பெற்று தேவைப்பட்டால் நீங்க மாலை சென்று விடலாம். நினைவுல கொள்ளுங்க, டிசம்பர் 4ஆம் தேதி மதியம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், அதே போல மாலை 6 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலயா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அல்லது உங்களுக்கு ஸ்கிரீன்ல QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. அல்லது நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அட்ரஸ் விவரங்களை அனுப்பி வைக்கிறோம். நேரடியாக உங்களை பார்க்க வேண்டும் என்று, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்க பெங்களூரு வருகிறோம். கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சிகளின் மூலம், சோசியல் மீடியா மூலம் தேவ வார்த்தை கேட்கிற உங்கள் அனைவரையும் தேவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மீட்டிங் மூலமாக உங்களை இன்னுமாய் பலப்படுத்த வேண்டும் என்று, உங்கள் குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று இந்த கெட்டுகிற ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. Praise the Lord. என்னை ரட்சிக்க நரரூபமானரே, என் சிலுவை சுமந்து என்னை பருத்தருக்கு செத்தாரே. ஓ அன்பான தேவனே, அருமையான ராஜனே. மும்பையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்னொரு முறை டிசம்பர் 10ஆம் தேதி ஒரு விசேஷமான பாஸ்டர்ஸ் கிறிஸ்துமஸ் மீட்டிங்கில் தேவ செய்தியை பகிர மும்பை வருகிறேன். எல்லாரையும் வரவேற்கிறோம். நீங்க யார் வேண்டுமானாலும் வரலாம். சாயந்தரம் 6 10 மணி வரை மும்பையிலே மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல் தாராவிலே நடக்கிற இந்த விசேஷமான கிறிஸ்துமஸ் மீட்டிங்கிற்கு உங்களையும் வரவேற்கிறோம். வாங்க, நம்ம ஆண்டவருடைய பிறப்பின் நினைவு கூர்ந்து அவரை நாம கொண்டாடுவோம். இந்த கூட்டங்களை குறித்து மேலும் விவரங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, அல்லது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. மும்பையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இன்னொரு முறை மும்பையிலே ஒன் டே கெட் டுகெதரை இந்த டிசம்பர் 11ஆம் தேதி ஏற்பாடு செய்கிறோம். தவறாம நீங்க வாங்க. கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சியின் மூலம், சோசியல் மீடியாவின் மூலம் பலப்படுகிற உங்களை நேரடியாக பார்ப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து ரெஹத்தோர் மெமோரியல் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ஸ்டேஷன் ரோட், பரேல், மும்பை. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற
ஃபோன் நம்பருக்கு நீங்க கால் செய்யலாம் அல்லது கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. ஒரே செஷனுங்க. இந்த ஒன் டே கெட் டுகெதர் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை தவறாம கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க.